வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம இன்வர்ஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இன்வர்ஷன் அப்படின்னா சாதாரணமா இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வெர்ப், இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் இல்லையா? ஆனா சில இடங்கள்ல நாம இந்த ஆர்டரை இன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வெர்ப் அப்புறமா சப்ஜெக்ட் இந்த ஆர்டர்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எம்பசிஸ் பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆர்டர்ல அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நாம ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா டு சவுண்ட் லைக் அ நேட்டிவ் ஸ்பீக்கர். எப்ப அதே மாதிரி நாமளும் ஸ்டைலிஷா பேசணும் இல்லையா? சோ டு சவுண்ட் லைக் அ நேட்டிவ் ஸ்பீக்கர் இன்வர்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வழக்கமா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட், வெர்ப், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோ அட்ஜெக்டிவோ அட்வர்போ ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லையா? பொதுவாக கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு மாத்துறப்போ நம்ம எப்பவுமே வேர்பை முன்னாடி கொண்டு வருவோம், சப்ஜெக்டை அடுத்து கொண்டு வருவோம் இல்லையா? ஸோ இன்வர்ஷன் வந்து கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம யூஸ் பண்றதுதான். இப்போ ஷி இஸ் மை சிஸ்டர்னு இருக்கு. இதுவே அவ உன் சிஸ்டரா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் ஷி யுவர் சிஸ்டர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கேட்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம்? சப்ஜெக்டையும் வேர்பையும் இன்வெர்ட் பண்றோம், இன்டர்சேஞ்ச் பண்றோம். பட் இது வழக்கமா கொஸ்டின்ல யூஸ் பண்றதுதான். ஆனா நாம இப்ப பார்க்க போறது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எப்பெல்லாம் இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எப்பெல்லாம் இந்த மாதிரி சப்ஜெக்டையும் வேர்பையும் இன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இதை பத்தி தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது வந்து சோ, நெய்தர் அண்ட் நார். இதையெல்லாம் யூஸ் பண்ணி நாம ஒருத்தவங்களை ஒத்து அக்ரி பண்ணி பேசுவோம், பதில் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நாம வந்து பொதுவா இன்வர்ஷனை யூஸ் பண்ணுவோம். பொதுவா அக்ரிமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இன்வர்ஷனை யூஸ் பண்ணுவோம், டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு இல்லை. அக்ரிமெண்ட்னா என்ன, டிஸ்அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா, இப்ப எனக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா எனக்கும் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் டயர்ட் அப்படின்னா ஆமா நானும் டயர்டா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒருத்தவங்களை ஒத்து நானும் தான், அவளும் தான், அவங்களும் தான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுதான் நம்ம வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் டயர்டுங்கிறப்போ நோ ஐ எம் நாட் டயர்ட் அப்படின்னு சொன்னா அது டிஸ்அக்ரிமெண்ட். அந்த இடங்கள்ல நாம வந்து இன்வர்ஷனை யூஸ் பண்ண போறது இல்லை. சோ ஐ லவ் சாக்லேட்ஸ் அப்படின்னா சோ டு ஐ, இப்படிதான் நம்ம பதில் சொல்லுவோம். அதே மாதிரி ஐ எம் டயர்ட் அப்படின்னா சோ ஆம் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, ஹி இஸ் பிஸி அப்படின்னா அவங்களும் ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு சோ இஸ் ஷி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சோ எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு இடத்துல டூ இருக்கு, ஒரு இடத்துல ஆம் இருக்கு, ஒரு இடத்துல இஸ் இருக்கு, நான் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா இந்த பேசிக்கான சென்டென்ஸ்ல என்ன டென்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப அங்க லவ்னு இருக்கு, சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்கிறதுனால ஐக்கு ஏத்த மாதிரி இங்க நம்ம டூன்னு போட்டிருக்கோம். இப்ப அவனுக்கும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா சோ டஸ் ஹி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஹீக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிருப்போம்? டஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்றோம், எனக்கும் தான் அப்படின்னு சொல்றதுக்கு சோ ஆம் ஐ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப அவளுக்கும் தான் டயர்டா இருக்கு அப்படின்னா சோ இஸ் ஷி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஹி இஸ் பிஸி அப்படிங்கிறப்ப சோ இஸ் ஷி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ சில சமயங்கள்ல நம்ம நெகட்டிவுக்கும் ஆமா எனக்கும் பிடிக்காதுதான் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ ஐ டோன்ட் லைக் திஸ் சீரியல் அப்படின்னா இது எனக்கும் பிடிக்காது இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் வரல அப்படின்னா ஆமா அவளும் வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்துக்கும் அக்ரி பண்ணி பேசுவோம். சோ அந்த இடத்துங்கள எல்லாம் நாம நெய்தர் இல்லைன்னா நார் இதை யூஸ் பண்ணுவோம். இந்த நெய்தர் நாரே நெகட்டிவ் தான் அப்படின்றதுனால திரும்ப ஒரு நெகட்டிவ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ ஐ டோன்ட் லைக் திஸ் சீரியல் அப்படிங்கிறப்ப நெய்தர் டு ஐ, எனக்கும் பிடிக்காது, இல்ல நாட் டு ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல அவனுக்கும் பிடிக்காது அப்படின்னா நெய்தர் டஸ் ஹி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷி இஸ் நாட் கம்மிங், அவ வரல அப்படின்னா இல்ல நானும் வரலதான் அப்படின்னு சொல்றதுக்கு நெய்தர் ஆம் ஐ, இல்ல நெய்தர் இஸ் ஷி, இந்த மாதிரிலாம் நம்ம பதில் சொல்லுவோம். சோ இது எல்லா இடத்துலயும் ஐ டூ, ஐ ஆம், ஷி இஸ் அப்படிலாம் சொல்றதுக்கு பதிலாக நம்ம இஸ் ஷி, ஆம் ஐ, டு ஐ இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிளேஸ். ஒரு பிளேஸ பத்தின ஃப்ரேசஸ். இதை நாம சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்போ நாம வந்து அதுக்கப்புறம் வர்ற சப்ஜெக்ட் அண்ட் வெர்பை இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்களா, இப்ப நம்ம ராமாயணத்துல படிப்போம், அனுமன் வந்த உடனே கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவார். அதுவே ஒரு இன்வர்ஷன் தான் இல்லையா? சீதையை கண்டேன் சொல்லாம கண்டேன் சீதையை அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்து இன்வெர்ட் பண்ணி சொன்னார் இல்லையா? சோ அதே மாதிரியான இன்வர்ஷன் தான் இந்த சென்டென்ஸ்லயும். இப்போ நாங்க வாங்கிட்டு வந்த பழங்கள்லாம் மேஜை மேலதான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆல் த ஃப்ரூட்ஸ் வி பாட் வேர் ஆன் த டேபிள். இது வந்து ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட். நாம இப்போ மேஜை மேலதான் இருந்துச்சு அப்படிங்கறத எம்பசிஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லணும் அப்படின்னா
நம்ம ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வர போறோம். ஸோ மேஜை மேலதான் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ ஸோ ஆன் த டேபிள நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நாம ஆல் த ஃப்ரூட்ஸ் வி பாட் வேர் அப்படின்றத வேர் ஆல் த ஃப்ரூட்ஸ் வி பாட் அப்படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆன் த டேபிள் வேர் ஆல் த ஃப்ரூட்ஸ் வி பாட். இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த பூனை எங்கன்னு தேடுறீங்க, உங்க வீட்டுல ஒரு பெட் இருக்கு, அது எங்க தேடுறீங்க, சேர் கீழே தான் உட்காந்துருக்கு. இதை சாதாரணமா அந்த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த சேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த சேர் கீழே தான் உட்காந்துருக்குங்கிறது தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லணும்னு நினைச்சீங்களானா அண்டர் த சேர்ங்கிறத முன்னாடி கொண்டு வரும். ஸோ த கேட் இஸ் சிட்டிங் அப்படிங்கறத இஸ் த கேட் சிட்டிங் அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ அண்டர் த சேர் இஸ் த கேட் சிட்டிங். அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கிறப்போ வந்து கர்டன்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நாம பிஹைண்ட் த கர்டன்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்த பத்தின ஃப்ரேஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். ஸோ பிஹைண்ட் த கர்டன்ஸ் இஸ் ஷி ஹைடிங். வாசல்ல ஒருத்தர் நிக்கிறாருன்னு சொல்லி உங்க அம்மாவையே அப்படியே கூட்டிட்டு வரீங்க, வந்த காணும். அம்மா கேக்குறாங்க எங்க அவர் நிக்கிறாரு, இங்கதான் நின்னாரு அப்படின்னு சொல்லுவோம். வாசல்ல தான் நின்னாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அட் த கேட் ஸ்டுட் த மேன். த மேன் ஸ்டுட் அப்படி நின்றார் அப்படிங்கிறப்போ நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஸ்டுட் த மேன் அப்படி போட்டிருக்கோம். இப்ப நாம பார்க்க போறது வந்து ஹியர் அண்ட் தேர். இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பையும் நம்ம இது வழக்கமாவே யூஸ் பண்ற ஒண்ணுதான். அடுத்து வந்து நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வின்னர் வரார், இங்க வரார் பாருங்க நம்மளுடைய வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் கம்ஸ் அவர் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பொதுவா வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்றப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் ராமு அப்படிங்கிறதுக்கு ஹியர் இஸ் மை ஃப்ரெண்ட் ராமு. இப்போ ஒருத்தவங்க காஃபி குடிக்கிறப்ப ஹியர் இஸ் யுவர் காஃபி, ஹியர் இஸ் யுவர் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அங்க போறது என்னோட பிரதர்ன்னு சொல்றதுக்கு தேர் கோஸ் மை பிரதர். இந்த மாதிரி நம்ம மை பிரதர் கோஸ் அப்படின்றதுக்கு பதிலா நம்ம இன்வெர்ட் பண்ணி தேர் கோஸ் மை பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நாம பொதுவா இது எல்லாமே வந்து நெகட்டிவ் அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். பட் அது எல்லாத்தையுமே ஒன்னா கொண்டு வராம கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கோம். So after adverbial expressions beginning with one and not only, இத வந்து நம்ம சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல யூஸ் பண்றப்போ நம்ம இதே மாதிரி இன்வர்ஷனை யூஸ் பண்ணுவோம். சரி, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்லிங்கிறது ஃபர்ஸ்ட் வரப்ப எப்படி எல்லாம் வரும் அப்படின்னா ஒன்லி தென், ஒன்லி திஸ் வே, ஒன்லி ஆஃப்டர் திஸ், ஒன்லி வென், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பதான் நம்ம வந்து இந்த மாதிரி இன்வர்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்பதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்லி தென். நம்ம ஏற்கனவே தென் ஒன்லின்னு சொல்லக்கூடாது, ஒன்லி தென் தான் யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தனி வீடியோவே இருக்கு அதுக்காக. நம்ம வழக்கமா இதை பேசுறப்ப தென் ஒன்லி தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம ஒன்லி தென் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றப்போ தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றத வில் தே அண்டர்ஸ்டாண்ட் அப்படி நம்ம இன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்லி தென் வில் தே அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். ஸோ இந்த வழியில தான் அப்படிங்கிறப்ப ஒன்லி திஸ் வே. இதை நம்ம சாதாரணமா ஒரு சொல்லணும் அப்படின்னா he could earn money only this way அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரிதான் அவனால சம்பாதிக்க முடியும். ஒரு சில பேர் மேல ரொம்ப வெறுப்புல நம்ம வந்து அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்லணும்ட்டு இந்த மாதிரி கோவத்துல சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த வழியில தான், இந்த வழியில மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்லியே ஃபர்ஸ்ட் வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்லி திஸ் வே could he earn money, he could earn moneyங்கிறது தான் could he earn money அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். அம்மாட்ட வந்து கேக்குறீங்க டிவி பார்க்கலாமான்ட்டு, நோ 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 லஞ்சுக்கு அப்புறம் தான் நீ டிவி பார்க்கலாம். ஸோ ஒன்லி ஆஃப்டர் லஞ்ச் யூ கேன் வாட்ச் டிவிங்கிறத நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி கேன் யூ வாட்ச் டிவி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ யூ கேன் வாட்ச் டிவி ஒன்லி ஆஃப்டர் லஞ்ச் அப்படி நம்ம சொல்றது தான் நம்ம ஒன்லி ஆஃப்டர் லஞ்ச் கேன் யூ வாட்ச் டிவி. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நாட் ஒன்லி, அதாவது நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரெண்டு விஷயங்கள் ஒத்து பேசுறப்போ நம்ம வந்து இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஒரு கேக்குறீங்க, இல்ல நீங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்க, அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றப்போ அது வந்து உன்னோட டைமை மட்டும் இல்லாம உன்னோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இட் வேஸ்டட் யுவர் டைம் அண்ட் மணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, டைம் அண்ட் மணி. இதே நம்ம எப்படி சொல்லுவோம், இது உன் டைமை மட்டும் இல்ல உன் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சீரழிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நாட் ஓன்லி டிட் இட் வேஸ்ட், வேஸ்டட்னு இருக்கு இல்லையா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதா நம்ம டிட் பிளஸ் வேஸ்ட் அப்படி பிரிச்சிருக்கோம். அந்த டிட்டை தான் நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ நாட் ஓன்லி டிட் இட் வேஸ்ட் யுவர் டைம் பட் இட் ஆல்சோ வேஸ்டட் மணி. இதை நீங்க பட் ஆல்சோ இட் வேஸ்டட் மணி அப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நாட் ஓன்லி டிட் இட் வேஸ்ட் யுவர் டைம் பட் இட் ஆல்சோ வேஸ்டட் மணி. இதே மாதிரிதான் லேட்டா மட்டும் ஆகல, மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படி சொல்றீங்க நீங்க. ஸோ இட் வாஸ் லேட் அண்ட் இட் வாஸ் ரெய்னிங்
அப்படி சொல்றத not only was it late, it was lateன்றத நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். So not only was it late, but also it was raining. So இந்த இடத்துல not only கூட மட்டும்தான் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோங்கிறத கவனிச்சுக்கோங்க. இப்போ நாம பார்க்க போறது வந்து இந்த seldom, rarely, never, little, அதே மாதிரி hardly, scarcely, barely, no sooner, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் ஆகும். அதாவது நாட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமையே ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் ஆகும். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் அட்வர்பியல் ஃப்ரேஸ் கீழே வர்றதுதான். பட் குரூப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ணிருக்கோம். ஸோ seldom, rarely, never, little, hardly, scarcely, barely, no sooner, இது எல்லாமே ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு இடத்துல பேச ஆரம்பிக்கிறீங்க, இப்படி ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து குறுக்கிட்டு அவங்க பேசுறாங்க, இல்ல அவங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எங்க ஹார்ட்லி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண கூட இல்ல அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ ரொம்ப கொஞ்சமா தான் அப்பதான் ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு. சோ நான் பேச கூட ஆரம்பிக்கல, அவன் இன்டரப்ட் பண்ணிட்டான். சோ ஹார்ட்லி had I begun to talk, இந்த இடத்துல அவன் குறுக்கிட்டான்ங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடி தான் நான் பேச ஆரம்பிச்சேன். சோ அதனால அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறப்ப had plus third form of the verb இல்லையா. சோ hardly had I begun to talk, he interrupted. இதே மாதிரி never வச்சு யூஸ் பண்றப்போ, நான் அவரை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படிங்கப்ப I have never seen him before, I haven't seen him before அப்படின்னு சொல்லாம இந்த இடத்துல நாட் இல்லாம நம்ம never யூஸ் பண்றோம். I have never seen him before, இதுல never முன்னாடி வச்சு சொல்ல போறோம் நம்ம. இப்போ never have I seen him before. So never வந்து சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல வர்றப்போ நாம இன்வெர்ட் பண்ணுவோம். சோ ஐ ஹாவ்ன்றத have I அப்படி சேஞ்ச் பண்ணி never have I seen him before அப்படி நம்ம சொல்லுவோம். நான் அதுக்கு முன்னாடி அவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படின்னு ஒரு பழைய விஷயத்த சொல்லி அதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமாவே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து never கூட past perfect யூஸ் பண்ணுவோம். So never had I been so happy. அடுத்தது seldom. செல்டம்னா எப்பயாவது தான், அதுதான் செல்டம். எப்பயாவது தான் இது நடக்கும் அப்படின்னா இட்ஸ் seldom happens அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் எப்பயாவது தான் சிரிப்பாரு அப்படின்னா he seldom laughs. இந்த இடத்துல செல்டம்ங்கிறது ரொம்ப ரேரா அந்த மாதிரியான அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ செல்டம் நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தீங்களான்னா இந்த இடத்துல happens இருக்கு இல்லையா, அந்த does plus happen பிரிப்போம். அப்ப இந்த does முன்னாடி கொண்டு வருவோம். சோ seldom does it happen. அதே மாதிரி laughs அப்படிங்கிறப்போ does plus laugh. சோ seldom does he laugh அப்படி நம்ம பிரிச்சு சொல்லியிருக்கோம். அதே மாதிரிதான் ரேர்லியும். சோ இப்போ ஒருத்தவங்களை பத்தி விசாரிக்கிறீங்க, அதாவதுதான் அவங்க பாஸ்ட பத்தி பேசினாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். they spoke about their past rarely அப்படிங்கறது தான் நம்ம ரேர்லிய முன்னாடி வச்சு சொல்ல போறோம். அந்த spoke அப்படின்றத நம்ம வந்து did plus speak அப்படி பிரிச்சிருக்கோம். so rarely did they speak about their past. இதே மாதிரி மீனிங் தான் ஸ்கேர்ஸ்லியும். ஸ்கேர்ஸ்லினா எனக்கு வந்து ரொம்ப கம்மியா, நாட் அட் ஆல்ங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு கேட்கவே இல்லை, ஏதோ 1-2 வார்த்தை தான் காலைல விழுந்துச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ அதே மாதிரியான அர்த்தம் தான் ஸ்கேர்ஸ்லி. இப்போ யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க தள்ளி இருக்கீங்க, என்ன பேசிட்டாங்கன்னா எனக்கு 1-2 வார்த்தை தான் காலைல விழுந்துச்சு, எனக்கு அவ்வளவு கேட்கல, நான் ரொம்ப தள்ளி இருந்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ ஐ ஹியர்ட் அப்படிங்கிறது தான் டிட் ஐ ஹியர் அப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். சோ டிட் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். ஸ்கேர்ஸ்லி டிட் ஐ ஹியர் their conversation, I was 10 feet away. இப்போ ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனால காலை நகர்த்தவே முடியல அப்படி நம்ம சொல்ல போறோம். இங்க முடியவே இல்லை அப்படின்னா he couldn't move his legs அப்படி நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துலதான் நம்ம வந்து scarcely யூஸ் பண்றோம். so he can move his legs அப்படின்றத இன்டர்சேஞ்ச் பண்ணி can he move his legs அப்படி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். so scarcely can he move his legs after the accident. இப்போ அதே மாதிரி மீனிங் தான் பேர்லியும். சோ பேர்லி அப்படிங்கிறப்போ இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்ணை திறக்க கூட முடியல, பேச கூட முடியல, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பேர்லி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ல ஸ்கேர்ஸ்லி கேன் ஹி மூவ் ஹிஸ் லெக்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அது கூட நம்ம பேர்லி வச்சு சொல்லலாம். அவளால கண்ணை கூட திறக்க முடியல அப்படிங்கிறதுல பேர்லி டிட் ஷி ஓபன் ஹர் ஐஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். சோ பேர்லி கேன் ஷி டாக். அடுத்தது நோ சூனர். சோ நோ சூனர்னா நான் அவ்வளவுதான் செஞ்ச உடனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி ஆல்மோஸ்ட் ஹார்ட்லி அந்த மாதிரி மீனிங்ல. சோ நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தோடனே அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால நோ சூனர் கூட வர சென்டென்ஸ்ல நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்கோம். ஐ ஹேட் கிவன்ங்கிறது தான் நம்ம வந்து ஹேட் ஐ கிவன் அப்படின்னு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம்.
So no sooner had I given them the gift, they started to fight. இப்போ நம்ம பார்க்க போறது இது வரைக்கும் பார்த்தது இல்லாத மத்த நெகட்டிவ் அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இது எல்லாமே பாத்தீங்களானா சென்டென்ஸை வந்து நெகட்டிவ் ஆகும். So under no circumstances, in no way, at no time, at no point, by no means, not until, இத வந்து கொஞ்சமா தான் இங்க கொடுத்திருக்கோம். இந்த மாதிரியான நெகட்டிவ் அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன் நிறைய இருக்கு. இந்த நெகட்டிவ் அட்வர்பியல் எக்ஸ்பிரஷனை பத்தி டீடைல்டா ஃபியூச்சர்ல இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். பட் இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிட்டு இருக்கும். சோ நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் அக்செப்ட் பிரைப் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எந்த சூழ்நிலையும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ நம்ம அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நெகட்டிவ் அப்படின்றதுனால நம்ம ஐ டோன்ட்னு யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த பார்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்க போகுது. ஸோ ஐ அக்செப்ட் பிரைப்ங்கிற மாதிரி இருக்கிறத நம்ம வந்து அக்செப்ட்ங்கிறப்ப டூ பிளஸ் அக்செப்ட்னு பிரிப்போம் இல்லையா? ஸோ டூ ஐ அக்செப்ட் அப்படி நம்ம இன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் டு ஐ அக்செப்ட் பிரைப். ஒரு பையன் இருக்கான், அவனை எந்த வகையிலையும் எந்த வழியிலையும் அவனை மோட்டிவேட் பண்ணவே முடியாது படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். So he can't be motivated to study. இததான் நாம எந்த வழியிலையும் அப்படிங்கிறப்ப in no way அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுலயே நோன்ற வார்த்தை நெகட்டிவா வந்துட்டதுனால he can't beங்கிறத he can be அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ he can be நம்ம வந்து can he be அப்படி நம்ம இன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ in no way can he be motivated to study. இதுக்கு முன்னாடி வர்றதா சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் அவன் வந்து வர்றதா சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ அவ சொன்னா அப்படின்னா she informed that she was coming. சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இன்ஃபார்ம்டு இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம did plus informed பிரிக்க போறோம். ஸோ did முன்னாடி கொண்டு வர போறோம். did she inform அப்படி. ஸோ at no time did she inform that she was coming. அதே மாதிரிதான் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பாயிண்ட்லயும் நீங்க வந்து இதுக்கு அப்ரூவலே வாங்குனீங்கன்னா யூ காட் அப்ரூவல் ஃபார் திஸ். காட் தான் நம்ம டிட் பிளஸ் கெட்னு பிரிச்சிருக்கோம். ஸோ அட் நோ பாயிண்ட் டிட் யூ கெட் அப்ரூவல் ஃபார் திஸ். ஸோ அதே மாதிரி இன் நோ டைம், அட் நோ டைம், இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி வேற வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த இஷ்யூவை எந்த வகையிலையும் தீர்க்க முடியாது. ஸோ எந்த வகையிலையும் அப்படிங்கிறப்ப பை நோ மீன்ஸ். So this issue cannot be solved. அத வந்து நம்ம இங்க ஆல்ரெடி no means by no means அப்படின்னு சொல்லிட்டதுனால இத வந்து நம்ம பாசிட்டிவா சொல்ல போறோம். So this issue can அப்படிங்கறது by no means can this issue be solved. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து not until. இப்போ வந்து I didn't understand until the teacher explained it again அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீச்சர் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இததான் அது வரைக்கும் அப்படின்ற இடத்துலயே நம்ம வந்து நாட் அன்டில், இது செய்யற வரைக்கும் அப்படின்ற இடத்துலயே நம்ம நாட் அன்டில்னு கொண்டு வந்துட்டதுனால இங்க நம்ம ஐ டிட்னு சொல்லல, நம்ம வந்து ஐ அண்டர்ஸ்டுட்ங்கிறத நம்ம டிட் பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட்னு பிரிச்சிருக்கோம். ஸோ நாட் அன்டில் த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் இட் அகேன் டிட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டுட்ங்கிறது தான் நம்ம வந்து டிட் ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு இன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நாம நிறைய நெகட்டிவ் அட்வர்பியல் ஃப்ரேசஸ், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பிளேசஸ், இது கூட எல்லாம் நாம வந்து எப்படி இன்வர்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.